பேராலே அன்பான இறைமக்களே, முதல் முறையாக நம்முடைய வணக்கத்துக்குரிய மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம் திருத்தலத்திற்குரிய இந்த குருசடியிலிருந்து நாம் திருத்தூரை பவனி ஆரம்பிக்கின்றோம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்முடைய புனித வழியாக கிடைக்க பக்தியோடு இறைவனுடைய அருளை இந்த குருத்தூரை மந்திரிப்பும் திருப்பயணம் தொடர்ந்து திருப்பதியில் நாம் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இப்பொழுது இன்று குருத்து ஞாயிறை கொண்டாடுகிறோம். புனித வாரத்தின் தொடக்கமாகவும் நுழைவு வாயிலாகவும் குருத்து ஞாயிறு அமைகிறது. தாவீதின் மகனுக்கு ஓசானா முழக்கங்களோடும் ஒலிவ கிளைகளை கைகளே ஏந்திய வண்ணமாய் எபிரேயர் எருசலேமிற்குள் வீர பயணம் மேற்கொள்கிறார்கள். இந்த பயணம்தான் இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவும் மீட்பின் முதல் படியாகவும் அமைகிறது. 2000 ஆண்டுகளாய் விடுதலைக்காய், வாழ்வின் விடியலுக்காய், ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கையும் புத்துயிரையும் கொடுப்பதாகவும் அமைகிறது. அத்தகைய நாளை நினைவு கூறும் இன்று நாம் குருத்தொழில்களை உயர்த்தி கொண்டு பவனியில் பங்கெடுத்து இருக்கின்றோம். பட்டங்களையும் பதவிகளையும் எதிர்பார்த்து இயேசுவின் பின் சென்றால் அவரின் பயணத்தில் நிச்சயம் நமக்கு இடம் இருக்காது. இயேசுவை போல நாமும் தன்னல போர்வையை தகர்த்தும் ஆணவத்தை அழித்தும் இயேசுவின் பின் பயணிப்போம். அப்போது இப்புனித வாரம் நம்மை புனிதர்களாக நிச்சயம் மாற்றும் என்ற மனநிலையோடு இத்திரு வழிபாட்டில் பங்கெடுப்போம். இத்திரு பவனியின் வழியாக இயேசுவோடு கல்வாரிக்கு பயணமாவோம். தாவீதின் மகனுக்கு ஓசானா என்ற பாடலை பாடும். தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அன்பிக்க சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் தொடக்கத்திலிருந்து பல முயற்சிகளாலும் திறன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்த்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கக்கூடிய இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடன் இறை பற்றுடன் நிறைவு கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளால் சிலுவையுடைய பங்கேற்பவர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. இறை இயேசுவில் பிரியமான அன்பு இறைமக்களே, இப்பொழுது குருத்தோலைகள் மந்திரிக்கப்படுகிறது. என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசையால் புரிதப்படுத்தியருளும். இதனால் கிறிஸ்து அரசை அக்கறையோடு பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான இயேசுவில் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.
புனித மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அலகு 11 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இயேசு தம் சீடரோடு ஒலிவ மலை அருகிலுள்ள பெத்பகு பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை நெருங்கிய பொழுது இரு சீடரை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அவராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டுள்ளதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திருப்பி அனுப்பி விடுவார் என சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதை குட்டியை கட்டி வைத்திருப்பதைக் கண்டு அதை அவிழ்த்துக் கொண்டிருக்கையில் அங்கே நின்றுள்ள சிலர் அவரிடம், என்ன செய்வீர்கள், கழுதை குட்டியை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டனர். அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். பிறகு கழுதை குட்டியை இயேசுடன் கொண்டு வந்து அதன் மேல் தங்களுடைய மேலுடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார். பலர் தங்களுடைய மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலைகளையும் வழியில் பரப்பினர். முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள், ஓசானா, ஆண்டவர் பேரால் வருவர் ஆசி பெற்றவர், வரவிருக்கிறவன் தந்தை தாவினுடைய ஆசி பெற்றவரே, உன்னதத்தில் ஓசானா என்று ஆர்ப்பரித்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்க மேற்கொள்ளக்கூடிய புனிதமான பயணம் இந்த குருத்தோலை பவனி பயணம். ஆகவே நாம் எல்லோரும் ஆண்டவருடைய அந்த பாடுகளில், அந்த பயணத்தில் உயிர்ப்பை நோக்கிய அவருடைய லட்சிய துடிப்பு என்ன இயக்கங்களில் அவருடைய நடைமுறைகளில் பயணிக்க துணிந்தவர்களாய் ஆண்டவரோடு இணைந்து பயணித்து ஆண்டவர் விரும்பக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கையை கழுதையின் மேல் ஏற்றப்படுகிறார். தாட்சியோடும் பொறுமையோடும் பொறுப்போடும் ஆண்டவருக்கு பணிந்து அந்த கழுதை பயணித்து தன்னுடைய பணியை கடவுளுக்கு மகிமைப்படுத்தியது. நாமும் எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற உணர்வோடு நம்மை தாழ்த்தி தூய உள்ளத்தோடு எளிய மனதோடு நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம் சபை சமூகத்தையும் கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து இந்த பணியிலே பயணத்திலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். இப்பொழுது நாம் பவனி ஆரம்பிப்போம். அதற்கான முன்னுரைக்கு செவி சாய்ப்போம். குருத்தோலை பவனி. இப்பொழுது நாம் குருத்தோலை பவனியை தொடங்குகிறோம். பவனி என்றால் மக்கள் குதூகலமாக கூடி சாலைகளிலே திரண்டு செல்ல அரசனோ அல்லது அதிகாரியோ அல்லது விழா நாயகனோ பவனியின் இறுதியிலே ஆரவாரமாக அழைத்து வரப்படுவர். ஆனால் நாம் இப்போது பங்கெடுக்க போகின்ற பவனியானது இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. தாவீதின் மகன் என்று போற்றப்பட்ட இயேசு பவனியின் முன்னால் வழிநடக்க உலகம் அனைத்துமே அவருக்கு பின்னால் இழுத்து கொண்டும் ஏங்கிக் கொண்டும் எருசலேம் நோக்கி முனைந்து விரைகிறார். எனவே குருவானவர் நம் எல்லோரையும் அழைப்பவராக, பாஸ்கா கொண்டாட இழுத்து செல்பவராக பவனியின் முன்னால் செல்ல நாம் அனைவரும் அவரை பின்தொடர்ந்து பாடல்களை பாடிக்கொண்டும் இயேசுவை புகழ்ந்து கொண்டும் அவரது எருசலேம் உழைவில் பங்கு பெறவும் அங்கு அவரது இறப்பு உயிர்ப்பு என்ற பாஸ்கா கொண்டாடவும் புறப்பட்டு செல்வோம். எனவே அன்பு சகோதரமே, குருத்தோலைகளை கையில் ஏந்தியவர்களாய் இப்பணியில் பங்கு பெறும் நாம் கவலைகளை கண்டு கண்ணீர் வடிக்காமல், தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல், சோகமான சுமைகளை பிறநலன் கருதி ஏற்ற இயேசுவின் மனநிலை இந்த புனித வாரம் முழுவதும் நம்மில் இருக்க வர வேண்டியவர்களாய் இப்பவனியில் பங்கேற்போம். இறைவனின் அருளை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம்.
அன்பான இறைமக்களே, முதலில் நானும் பீட சிறுவர்களும் குருத்தோலை, பாடப்பட்ட சிலுவை, தூபம், எரிகின்ற மொழி, மெழுகுத்திரி, என்னோடு அருள் சகோதரிகள் பயணிப்பார்கள், நிர்வாகம் பயணிக்கும். அதற்கு பின்பு சத்தமோடு நம்முடைய பாடல் குழுவினர் பாடல்களை ஒலித்துக் கொண்டே வருவார்கள். அதற்கு பின்னால் இரண்டு பேராக வரிசையாக எல்லோரும் இணைந்து பயணிக்க உங்களை அன்பாய் அழைக்கிறேன். ஒரு நம்ம செல்லக்கூடிய தூரமும் சிறிய அளவு தூரம்தான். எனவே நாம் இதில் மிகுந்த ஈடுபாட்டோடும் சிறப்போடும் பங்கெடுப்போம். நம்முடைய பவனி, நம்முடைய தேவாலயம், புனிதருடைய தேவாலய வளாகத்தை அடைந்ததும் அதில் அவருடைய ஜெப இல்லத்தை சுற்றி நாம் சுழந்து வந்து மறுபக்கமும் அதனுடைய திருத்தலத்தினுடைய அந்த சுற்றுப்புறத்தை சுற்றி வந்து ஆலயத்திற்குள் நுழைய உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். கடவுள் உங்கள் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த இடத்தை நமக்கு உவந்தளித்த நம்முடைய அன்புக்குரிய பெரியவர் திரு செல்வராஜ் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் இதய நிறைந்த நன்றி. ஒளிவ